மணிகண்டன், இப்ப வந்து செவ்வாய் கிரகத்தை வந்து ஆராயறது வந்து தொடர்ந்து எல்லா நாடுகள்கிட்டயும் அந்த ஆர்வம் வந்து மேலோங்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஆமா, அது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூமிக்கு அடுத்தபடியா செவ்வாயில மனித உயிர்கள் அல்லது வேறு ஏதானும் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியங்கள் ஏதோ கொஞ்சம் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை காரணமா தான் இந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கு அதுக்கு. நிச்சயமா அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி, கியூரியாசிட்டி, மங்கள்யான்னு நிறைய திட்டங்கள் வந்து ஒவ்வொரு நாடுகளும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த செவ்வாய் கிரகத்தோட ஆராய்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது வந்து உளவு வாகனம். அந்த உளவு வாகனம் எப்படி செயல்படுதுன்னு இப்ப நம்ம பார்க்கலாமா? ஆமா, கண்டிப்பா. உளவு வாகனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உளவு வாகனம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மனிதனை போலவே செயல்பட்டு அங்க உள்ள எல்லா பகுதிகளுக்கும் சென்று ஆராய்ச்சி பண்றதுக்கான ஒரு வாகனம் தான் இந்த உளவு வாகனம் சொல்லக்கூடியது. இந்த உளவு வாகனத்தை பார்த்தீங்கன்னா அதில் சோலார் பேனல்கள்லாம் இருக்கும். தானாகவே சூரிய சக்தி மூலமாக மின்சக்தியை உருவாக்கி அதன் மூலமாக தான் அது செயல்பட போகுது. அதே மாதிரி அதில் ரொபோட்டிக் ஆர்ம்னு சொல்லுவாங்க, இயந்திர கைகள். இந்த இயந்திர கைகள் வந்து அங்கே உள்ள பாறைகள், தரைப்பகுதி இதெல்லாத்தையும் தோண்டி அதில் உள்ள அந்த மண் பாறைகள் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இது உளவு வாகனம் நம்ம சொல்லிட்டோம் மணிகண்டன். அந்த உழவறதுக்கு முக்கியமான தேவை வந்து அந்த சக்கரங்கள். அந்த சக்கரங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப கரடுமுரடான சூழ்நிலை. ஏன்னா இப்போ செவ்வாயில் எப்படி இருக்கிறதுன்னு தெரியாது. அந்த வகையில் எந்த மாதிரியான ஒரு சர்ஃபேஸில் கூட இந்த சக்கரங்கள்னால சுழல முடியும். ஆமாம், நிச்சயமாக இது வந்து உளவு வாகனத்தினுடைய மிக முக்கியமான பயன். இதற்கு அடுத்தபடியாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செவ்வாயினுடைய ஆராய்ச்சியில் மிக முக்கியமாக மார்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக செவ்வாயில் நிரந்தரமாக மனிதர்களை குடியமர்த்தும் திட்டம் இப்போ செயல்பாட்டுக்கு வர இருக்கிறது. செவ்வாய் கிரகத்தில் உயிரினங்கள் வசிக்க முடியுமா? ஏற்கனவே அங்கு உயிரினங்கள் வசித்தனவா? மனிதர்கள் அங்கு செல்ல முடியுமா? இவையெல்லாம் நமது பூமிக்கு அருகில் உள்ள செங்கோள் பற்றி விடை தெரியாத கேள்விகள். பரந்து விரிந்த சூரிய குடும்பத்தில் பூமியை தவிர உயிரினங்கள் வாழ்வதற்கான மிக குறைந்த சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கருதப்படுவதால் தான் செவ்வாயை பற்றி தெரிந்து கொள்வதற்கு விஞ்ஞானிகள் முதல் சாமானியர்கள் வரை இவ்வளவு ஆர்வம் காட்டுகின்றனர். செவ்வாயில் உயிர் வாழ்க்கை பற்றிய உறுதியான முடிவுக்கு வர முடியாத நிலையில் அங்கு குடியிருப்புகளை அமைத்து மனிதர்களை குடியேற்றுவதற்கே திட்டம் ஒன்று தொடங்கப்பட்டு விட்டது. மார்ஸ் 1 என்ற நெதர்லாந்தைச் சேர்ந்த அமைப்பு செயல்படுத்தும் இந்த திட்டம் கேட்பதற்கு ஏதோ குறும்புக்காரர்களின் செயல் போல தோன்றும். ஆனால் செவ்வாயில் மனிதர்களை குடியமர்த்துவது தொடர்பான துல்லியமான செயல் திட்டத்தையும் அதற்கான காலவரம்பையும் வகுத்திருக்கிறது இந்த அமைப்பு. இப்போது இருக்கும் தொழில்நுட்பங்களை கொண்டே செவ்வாயில் குடியிருப்புகளை அமைத்துவிட முடியும் என்பது இவர்களின் வாதம். மார்ஸ் 1 அமைப்பின் திட்டப்படி 2025ஆம் ஆண்டு 4 பேர் கொண்ட முதல் குழு செவ்வாயில் சென்று குடியேறும். அதன் பிறகு அடுத்தடுத்த விண்கலங்களில் மனிதர்கள் செவ்வாய்க்கு செல்வார்கள். மனிதர்கள் செல்வதற்கு முன்னதாக பல ராக்கெட்டுகள் மூலம் அவர்கள் வசிப்பதற்கு தேவையான வசதிகள் செவ்வாய்க்கு கொண்டு சேர்க்கப்படும். குடியிருப்புகளைப் போன்ற 6 வகையான கட்டுமானங்கள் செவ்வாயில் அமைக்கப்படும். அதில் 2 கட்டுமானங்கள் மனிதர்கள் வசிப்பதற்காகவும் மற்ற 4ம் உயிர் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கொண்டவையாகவும் இருக்கும். மனிதர்களுக்கு சேவை செய்வதற்காக 2 உளவு வாகனங்களும் செவ்வாயில் இயங்கும். சூரிய சக்தியிலிருந்து மின்சாரம், செவ்வாயின் தரையில் உள்ள பனியிலிருந்து குடிநீர், நைட்ரஜன் மூலம் வளிமண்டலம் போன்றவற்றை உருவாக்குவதும் இந்த திட்டத்தில் அடக்கம். செவ்வாய்க்கு செல்பவர்கள் மீண்டும் பூமிக்கு திரும்ப முடியாது என்பது இந்த திட்டத்தின் மிக முக்கியமான கட்டுப்பாடு. இதையும் தாண்டி மார்ஸ் 1 மூலம் செவ்வாய்க்கு செல்வதற்கு அமெரிக்கா, இந்தியா, சீனா என உலகமெங்கும் இருந்து 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் குவிந்துள்ளன. இவர்களில் 2000த்திற்கும் அதிகமானோர் விண்ணப்ப கட்டணத்தையும் செலுத்தியுள்ளனர். ஆனால் இந்த திட்டமே மோசடியானது என்றும் நீண்டகாலம் மனிதர்கள் செவ்வாயில் தங்குவது சாத்தியமில்லை என்றும் விஞ்ஞானிகள் பலர் கூறி வருகின்றனர். இருப்பினும் நொபல் பரிசு வென்ற நெதர்லாந்து விஞ்ஞானி ஜெரார்ட் ஹூஃப்ட் போன்றோர் ஆதரித்துள்ளதால் திரும்ப முடியாத இந்த விண்வெளி சாகச பயணத்துக்கு துரித கதியில் அனைத்தும் தயாராகி வருகின்றன.